சரி, இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். அவர் தான் எப்பவுமே பேசுவாரு. நான் புதுசா ட்ரை பண்ண போறேன். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பண்றேன். டக்குன்னு சொல்லுங்க என்ன பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 250 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சரிதான், நல்லா வெந்திருக்கு. ஸோ இது கூட வந்து இது நல்லா ஆறிடணும். ஆறிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு. நான் கையை வச்சு மிக்ஸ் பண்றேன். அப்போதான் ஈக்குவலாக கோட் ஆகும். சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இது கூட நெக்ஸ்ட் வந்து நம்ம அஜினமோட்டோ MSGயும் ஆட் பண்ணிக்கலாம். போடலாமா? போடுங்க. போமா? ஓகே, போட்டுட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமா. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இது சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கடாய் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் கடாய் வந்து நல்லா சூடாகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கணும். அது ஊற்றிட்டே கலரணும். அதுதான் இதில் அப்படியே போட்டுட்டு விட்டுறக்கூடாது, இப்படி கலரிட்டே இருக்கணும். இந்த முட்டையை எடுத்துக்கலாம் தனியா. முட்டையை வந்து இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெய் தான். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு 2 பல்லு பூண்டை இப்படி நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். பூண்டு நல்லா பர்ன் ஆகி வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா இப்படி கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். பேட்சாக பண்ணுறேன், அதனால 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஆனியன் பார்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது போட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கார்ன் போட்டுக்கலாம். கார்ன் எவ்வளோ? கார்ன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறமா பீன்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ, எத்தனை வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீன்ஸு, கேரட்டு, கார்ன் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ். அந்த ஹோட்டலில் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணல, அது பிடிக்கிறது இல்லை நமக்கு. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அது இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவு கேப்சிகம். கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள்லாம் போடக்கூடாதா? வறுத்து வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கான ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சிருக்கேன். இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் MSG தான் அந்த அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு வெங்காயத்தாள், சரிங்க, வெங்காயம் இல்லை, அந்த கிரீன் பார்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்ல தனியாக எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. இதை டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். என் பொண்ணை சாப்பிட சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கணும். உங்களுக்கும் பட்டர் போடணுமா? தெரியல, இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேனா போடுறேன், என்ன வேண்டாம்.